அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழக அமைச்சரவை விரிவாக்கம். நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு அரசு அமைச்சரவை விரிவாக்கம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம். 1952க்கு அப்புறம் தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்னாடி எதிர்க்கட்சியாக ஆளும் கட்சியாக இருந்தவங்க செய்ய துணியாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் திறம்பட செஞ்சு முடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லலாம். வரலாறு திரும்பி இருக்கு. இன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை விக்கிரவாண்டி மாநாட்டில் சொன்ன மாதிரியே எங்களுடைய கூட்டணிக்கு வரும் கட்சிகளில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொன்னதை நிறைவேற்றி கொடுத்துருக்கார் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன நடந்திருக்கு, 23 அமைச்சர்கள் இன்னைக்கு பங்கேற்றிருக்காங்க. 21 தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள் இருந்த அமைச்சர்கள், 2 பேர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸினுடைய எம்எல்ஏக்கள் இன்னைக்கு அமைச்சர் ஆயிருக்காங்க. அதில் முக்கியமாக 7 பட்டியல் இனத்தவர் மக்கள் அமைச்சர்கள் இன்னைக்கு இடம்பெற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த இரு கட்சிகளிலுமே பட்டியலினத்தவர் மக்கள் இருந்திருக்காங்க. அதாவது ஒரு ஆள் கொடுப்பாங்க, ஏதாவது எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு இடம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எம்எல்ஏவா கொடுக்குறதே பெரிய விஷயமா கருதுவாங்க. ஆனால் ஜெயலலிதாமா இருந்த காலகட்டங்களில் அவங்கள மதிக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா ஐயா தனபால் அவர்களுக்கு சபாநாயகர் பதவி கொடுத்து அந்த ஒரு பட்டியலினத்தவர் மக்களை எங்கேயோ கொண்டுட்டு போய் உட்கார வச்சாங்க. அந்த மாதிரி சம்பவங்களும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இப்போ தமிழக அமைச்சரவையில் 7 பட்டியலினத்தவர் மக்கள், அதில் 4 பேர் பெண்களுக்கும் தனிப்பட்ட முறையில் 4 பேர் பெண் அமைச்சர்களாக கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பெண்களையும் நாங்கள் மதிக்கிறோம், நாங்கள் பெண்களுக்குமான அமைச்சரவையாக கொடுத்து அவங்களுக்கு ஒதுக்கப்படுற இலாக்காக்களும் கண்டிப்பாக சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு இதுவும் கொடுத்துருக்காருங்க. 5 வருஷம் கழிச்சு நம்மளுடைய தமிழ்நாடு எங்கே இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக வீடியோக்களில் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.